أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கமா அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்ம ஒரு பயானை கேட்டோம். அந்த பயான்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இறைவன் தன்னுடைய திருமறையில சில வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்றான். இந்த வசனங்களை மேலோட்டமா கேட்கும் போது எப்படி தெரியும்னா, அதாவது இஸ்லாம் போரை ஆதரிக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த போரின் மூலியமா இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பிய மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியும். இந்த வசனங்களை பயன்படுத்தி தான் இஸ்லாத்தை தவறா சித்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் இஸ்லாத்தை தவறான முறையில பிரச்சாரம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்க அறிவு குறையா இருக்க முஸ்லிம்களாலையும் மார்க்கத்தை பத்தியே அறியாத மாற்று மதத்தவர்களாலையும் இஸ்லாம் தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனங்களுடைய பின்னணிய நம்ம முழுமையா பார்க்கும்போது நமக்கு இதுக்கான தெளிவு கிடைச்சிரும். ஓரளவுக்கு போன வாரமே நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 40வது வயதுல நபித்துவம் பெற்று இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அந்த இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் போது அந்த ஊர்ல உள்ள மற்றவர்கள் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்க்கல, அவங்களுடைய சொந்த இரத்த உறவுகளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மிகவும் கடுமையா எதிர்த்தாங்க. இந்த ஏகத்துவ கொள்கை, அதாவது இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, நான் இறைவனின் அடிமையும் இறுதி தூதருமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை யாருமே அங்க ஏத்துக்கல. சரி, யாருமே ஏத்துக்கல. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைடு பார்த்தோன்னா கொஞ்சம் ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா திரள ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய நண்பர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அந்த மனிதர்கள் மேல போர் செஞ்சாங்களா, அட்லீஸ்ட் ஒரு சிறு குழுவை வச்சு அவங்கள எதிர்த்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. எந்த அளவுக்கு அவங்க பொறுமையா இருந்தாங்கன்னா, இந்த உலகத்துல வாழ்ற எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்காத ஒரு சாதாரண மனிதன் கூட அந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அடிமட்ட பொறுமையில 13 வருடங்கள் அந்த மக்கா நகர்லயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க. அவங்கள மனதளவுலையும் பாதிக்கிறாங்க, அவங்கள உடல் அளவுலையும் பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் யாருமே கொடுக்கல, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கல, அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்க ஊரை விட்டு வெளியே துரத்துறாங்க. பக்கத்து நகரமான தாயிஃப் நகரத்துக்கு சென்று அங்க பல கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. இப்படி இந்த 13 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்காக குடிஞ்சாங்கன்னா அவங்க மேல ஒட்டகத்தோடைய குடலை எடுத்துட்டு வச்சிருவாங்களாம். அந்த ஒட்டகத்தோடைய குடல் எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். அவங்க முதுக தூக்க முடியாத அளவுக்கு அவங்க கஷ்டப்படும் போது அந்த குடலை வைத்தது மட்டும் இல்லாம அவங்க கஷ்டப்படுறத பார்த்து விழுந்து விழுந்து எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு கொடுமையான சூழ்நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்லால அறிஞ்சாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க, சூனியக்காரன் சொன்னாங்க. அவங்கள எல்லா வகையிலுமே கஷ்டப்படுத்தினாங்க. அதே மாதிரி அவங்கள சார்ந்து வந்த மக்களையும் கஷ்டப்படுத்தினாங்க. அப்ப அந்த சார்ந்து வந்த மக்களுக்கு கூட கோபம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இப்படி நம்ம கஷ்டப்படுறோமே, நம்ம ஏதாவது நம்ம பண்ண மாட்டோமா, அல்லாஹ் கிட்ட கேளுங்களேன் அப்படின்னும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவுமே சொல்லல, பொறுமையா இருந்தாங்க, பொறுமை காக்கும்படி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட 53வது வயதுல, அதாவது 40 வயதுல இருந்து 53 வயது வரை அவங்க பிறந்த அந்த மக்கா நகர்லயே வாழ்ந்து கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 53வது
10வது வயதில் இறைவனின் கட்டளைக்கு இணங்க மதினா நகரை நோக்கி ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. இந்த கொடுமையை தாங்க முடியாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவன் கிட்டதான் துவா செஞ்சாங்க. இறைவன் அவங்க மதினா நகரை நோக்கி போக சொல்றான். அங்க அவங்களுக்கு ஆதரவு கிடைக்குது. அங்க அவங்க அரசன் ஆகுறாங்க. அந்த அரசனான பிறகு அங்கேயும் அந்த காபிர்கள் தொல்லை கொடுக்கறாங்க. அவங்கள சும்மா இருக்க விடல. ஏன்னா அந்த மக்கத்து காபிர்களுடைய குணமே என்னன்னா எந்த நேரம் பார்த்தாலும் போர் புரியணும். அதாவது இது இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்காக மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விதத்திற்காகவுமே அவங்க போர் புரியறத ஒரு வாடிக்கையாகவும் ஒரு பொழுதுபோக்காகவுமே வச்சுக்கிட்டு இருந்த மனிதர்கள் தான் அந்த காபிர்கள். அதாவது மது மாது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையோ அதே மாதிரி இந்த போர்னால வர ஒரு பொழுதுபோக்கும் அவங்களுக்கு தேவையா இருந்தது. அந்த மாதிரி போர் புரிகிற மக்கள் கிட்ட இப்படி ஒரு விஷயம், அதாவது இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் கிடைச்ச பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப தீவிரமா போர் புரிய மதினா நகரை நோக்கி வந்தாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவன் கட்டளை கொடுக்குறான், திரும்பி போர் புரியுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறான். இந்த போர் சூழலுக்காக அனுப்பப்பட்டதுதான் இந்த வசனங்கள் எல்லாமே. அதாவது நம்மை நோக்கி ஒரு எதிரி நாட்டு படை போர் தொடுத்து வரும்போது யாருமே கையை கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லா நாட்டுடைய மன்னர்களுடைய ஒரு கட்டளையும் எப்படி இருக்குன்னா, அது படை வீரர்களை நோக்கி ஆகட்டும், இல்லை படை தளபதியை நோக்கி ஆகட்டும், அவங்கள கொல்லுங்க, அவங்கள எதிர்த்து நில்லுங்க, அவங்கள தாக்குங்க, இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு போக்குல தான் இந்த வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 60வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் அந்த காபிர்களை உங்களுடைய நண்பர்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு வந்திருக்கு. இந்த வசனத்தையும் எப்படி தவறா சித்தரிக்கிறாங்கன்னா, மாற்று மதத்தவர்கள் ஒரு முஸ்லிம்களுக்கு நண்பர்கள் ஆகக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தையும் பரப்புறாங்க. இந்த வசனமும் போர் சூழல்ல அருளப்பட்ட ஒரு வசனம் தான். இந்த 60வது அத்தியாயத்துடைய முதல் 2 வசனங்களை பார்க்கும் போதே நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது இறைவன் என்ன சொல்றானா, ஈமான் கொண்டவர்களே, எனக்கு விரோதியாகவும் உங்களுக்கு விரோதியாகவும் இருப்பவர்களை பிரியத்தின் காரணத்தால் ரகசிய செய்திகளை எடுத்து காட்டும் உற்ற நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள். அதாவது உங்களை நோக்கி படையெடுத்து வராங்க இல்லையா, அந்த காபிர்கள் மார்க்க விஷயங்கள்ல நம்மளை எதிர்க்காம இருந்தா அவங்க பிரச்சனை இல்லை, நீ அந்த மார்க்கத்தை விட்டுடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட நீங்க போயிட்டு உங்க ரகசிய செய்திகள், போர் செய்திகளை போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க கிட்ட இருந்து தானே இஸ்லாத்தை ஏத்துட்டு அவங்க பிரிஞ்சு வந்தாங்க. ஆனா அந்த உறவுகளை போர்க்காலங்கள்லயும் அவங்க தொடர்ச்சியிலேயே வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட நல்லா பழகுற மாதிரி அந்த ரகசியங்களை அவங்க வாங்கினாங்க. அந்த வாங்கும் போது இவங்களும் பிரியத்தால, அதான் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, நீங்கள் பிரியத்தால் அவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறீர்கள். அந்த பிரியத்தால சில ரகசியங்களை வெளிப்படுத்துறீங்க. இது எப்படி ஆயிடுதுன்னா, உங்களை அவங்க வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக தம் கைகளையும் தம் நாவுகளையும் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக உங்கள் பால் நீட்டுகிறார்கள். அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த ரகசியங்களை வச்சுட்டு உங்களுக்கு எதிராகவே அவங்க திட்டம் போட்டு செயல்படுத்தி உங்களை அழிக்க பாக்குறாங்க, உங்களையும் அவங்கள மாதிரி அவங்க காபிர்களாக்க பாக்குறாங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட இருந்துதான் இறைவன் அந்த மூமின்களை பிரிஞ்சு இருக்க சொல்றான். அதுவும் இந்த போர் சூழ்நிலையில மட்டும். மற்ற சூழ்நிலைகள்ல ஒரு மூமினோ, அதாவது ஒரு முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ இணைந்து வாழ்றதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனா போர் சூழல்ல எப்படி எல்லா நாட்டிலையும் ராணுவ ரகசியம் காக்கப்படணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த போர் சூழல்லையும் ராணுவ ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி வந்த ஒரு வசனம் தான் இந்த வசனம். ஏன்னா மார்க்க கடமைகளை பின்பற்றதுக்கு இந்த நட்பு இடையூறா இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோங்கிறதுக்காக வேண்டி அவங்க பண்றதெல்லாம் நம்மளால பண்ணிடவும் முடியாது. அதுவும் ஒரு அர்த்தம். அது முஸ்லீமா கூட ஆகட்டும், அதாவது முஸ்லீம் பேர்ல இருக்க பெயர் தாங்கிகளா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட இருந்தும் எல்லா விஷயங்கள்லயும் நம்ம ரொம்ப ஒன்றி போய் இருக்க முடியாது. மார்க்க விஷயங்கள்ல அவங்க நம்மளை விட்டு விலக்குறாங்க. அவங்க நாட்டுக்கு கெடுதல் பண்ண பாக்குறாங்க. நமக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு நமக்கு பின்னாடி சூழ்ச்சி செய்யற
முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் பேர் தாங்கிகளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பார்த்து தான் பழகணும். அதுவும் இந்த மாதிரியான போர்க்காலங்கள்ல எந்த விதமான ரகசியங்களையும் அவங்க கிட்ட சொல்லி நமக்கு நாமே தீங்கிழிச்சிக்க கூடாது அப்படிங்கறதான் இறைவன் இந்த வசனத்துல சொல்றான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அதிக அளவுல முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட பழகியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மாற்று மத சகோதரர்களும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய பயானாவே சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவு மாற்று மதத்தவங்களோட இருந்திருக்கு. ஆனா போர்க்காலத்துல அதே மாற்று மதத்துல இருந்து நம்மளை நோக்கி நம்ம மார்க்கத்தை அழிக்க வரும்போது அவங்க கிட்ட அளவோட பழகிக்கங்க, அந்த நேரத்துல அவங்க கூட பழக்கம் வச்சுக்காதீங்க, ரகசியத்தை வெளியிட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு போருக்கு எதிராகவும் சமாதானத்துக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. இதுவும் ஒரு பெரிய தலைப்புக்கு கீழே பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஹுதைபியா உடன்படிக்கைங்கிறது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி. அதை முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கமா இங்க சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதினாவிற்கு சென்று 6 வருடங்கள் ஆன பிறகு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அது எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கனவின் அடிப்படையில, அதாவது உம்ரா செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. கனவை அவங்க நண்பர்கள் கிட்ட எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க தோழர்களும் என்ன சொல்றாங்கன்னா, வாங்க நம்ம மக்காவை நோக்கி போய் உம்ரா செய்யலான்னு ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க. ஏன்னா 6 ஆண்டுகள் அந்த மக்கா நகருக்கு போய் அவங்க தவாப் செய்யாம அந்த மக்கா நகரை பார்க்காம இருந்தாங்க. இதுக்கு நடுவுல பத்ரு போர், உஹது போர் எல்லாம் நடந்து, அதாவது காஃபிர்கள் அவங்களை நோக்கி படையெடுத்து பத்ரு உஹது எல்லாம் நடந்து காஃபிர்கள் அந்த முஸ்லிம்கள் கிட்ட தோத்தும் திரும்ப போயிட்டாங்க. ஆனா மக்கா கைப்பற்றப்படலை. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா நகரை நோக்கி போறாங்க. அவங்க அந்த மக்கா நகரை நோக்கி போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, உம்ரா செய்யணும் அப்படிங்கிற காரணம் தானே தவிர எந்த போருக்கான காரணமோ இல்ல வேற எந்த விரோதத்துக்கான காரணமோ கிடையாது. எல்லாரும் இஹ்ராம் அணிஞ்சு உம்ராக்காக அந்த மக்கா நகரை நோக்கி செல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒப்பந்தம் போடப்படுது. அந்த ஒப்பந்தத்துல என்ன குறிப்பிடப்படுதுன்னா, 10 வருடங்கள் போர் கிடையாது. அதாவது யார் சொல்றா? காஃபிர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த 10 வருடம் நாங்கள் உங்கள் மீது போர் தொடுத்து வரமாட்டோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னா, அவங்க காஃபிர்கள் சொல்றதை எல்லாத்தையுமே கேட்கக்கூடியவர்களா ஆயிடுறாங்க. அதாவது மார்க்கத்துக்கு முரண்படாம காஃபிர்கள் எந்தெந்த நிபந்தனைகளை வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வருதுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஒரு மிகப்பெரிய சஹாபாக்களுக்கு கூட கோபம் வர அளவுக்கு, ஏன் இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கோபம் வர அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபிர்கள் போடுற நிபந்தனைகளுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நிபந்தனைகள் ஃபுல்லாமே காஃபிர்களுக்கு ஆதரவான ஒரு நிபந்தனை தான். இப்போ உம்ராவுக்காக எவ்வளோ மக்கள் கூடி பல நாட்கள் பயணம் செய்து அவங்களுடைய பலிப்பிராணியெல்லாம் இழுத்துக்கிட்டு அந்த வெட்ட வெயில்ல எவ்வளோ கஷ்டத்தோடைய அந்த மக்கா நகரை நோக்கி அடைஞ்சா காஃபிர்களுடைய முதல் நிபந்தனை என்ன இருக்குன்னா, நீங்கள் இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது, நீங்க அடுத்த வருடம் உம்ரா செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம ஃப்ளைட்ல ஜம்முன்னு போய் இறங்கும் போது நம்மள அந்த எல்லையில நிறுத்தி தடுத்துட்டு நீங்க உம்ரா செய்யக்கூடாதுன்னா நமக்கே எவ்வளோ கோபம் வரும். நம்ம இதுக்காக எந்த தியாகமும் பண்ணல, எந்த கஷ்டமும் படலை, எந்த வெயிலையும் நம்ம அலையில, நம்மளே அவ்வளோ கோபப்படும் போது மதினால இருந்து மக்காவை நோக்கி வரும்போது அவங்க எந்த அளவுக்கு பயணம் செய்து வந்திருக்கணும், அதுல எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும். இவ்வளோ வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உம்ரா இந்த வருடம் செய்யக்கூடாது, அடுத்த வருடம் செஞ்சுக்கங்க. அதே மாதிரி முஸ்லிம்களாகி மக்காவில இருந்து மதினாவுக்கு உங்களை நோக்கி யாராவது வந்தா நீங்க அவங்கள திருப்பி எங்ககிட்ட அனுப்பிடணும், நீங்களாம் அவங்க எல்லாம் வச்சுக்க கூடாது. ஆனா மதினால இருந்து மக்காவை நோக்கி யாராவது வந்தா நாங்க அவங்கள திருப்பி அனுப்ப மாட்டோம், அவங்கள எங்க கூட தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உள்ள வரும்போது உங்களுடைய வாளையோ வில்லையோ உரையிலேயே உள்ள வச்சிடணும், வெளியே எடுக்க கூடாது. அதாவது நீங்க எந்த பாதுகாப்பும் இல்லாம தான் இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரியான நிபந்தனைகள் போடப்படுது. இந்த நிபந்தனைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரின்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த நிபந்தனைகள் எழுதப்படும் போது என்ன சொல்றாங்கன்னா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அப்படின்னு எழுதப்படுது. ஆனா
காஃபிர்கள் தரப்புல இருந்து சொல்லுது, இந்த அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையவன்லாம் கிடையாது, அதெல்லாம் யாரு, அல்லாஹ்வுடைய பேர்ல ஆரம்பிக்கிறோன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த மக்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களா தான் இருந்தாங்க. அந்த வணக்க முறை வேற மாதிரி இருந்தது. ஆனா அவங்க இந்த அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையவனெல்லாம் ஒத்துக்கல. அதே மாதிரி இறைவனின் தூதர் முகமது அப்படின்ற இடத்துலயும் நீங்க தூதர்னு நாங்க ஒத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லையே, நீங்க தூதர்லாம் நாங்க ஒத்துக்கல, இதெல்லாம் நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அப்படியா சரி நான் அப்துல்லாவின் மகன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அந்த இறைவனின் தூதருங்கிறத அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை எழுதின அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை என்னால அதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாவே அதை வாங்கி அவங்க கையால அதை அழிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு போர் இல்லை, போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு அந்த காஃபிர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி மார்க்கத்தை மீறாம அதுக்குன்னு நாங்க கடவுளா வணங்குறவங்களை நீங்க வணங்கணும்னு சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ் வணங்கியிருக்க மாட்டாங்க. கொள்கையில எந்த மாறுபாடுகளும் கிடையாது. அந்த மாறுபாடு இல்லாம சில விஷயங்கள்னால இந்த போர் நிறுத்தப்படுது, அமைதி காக்கப்படுது, மக்களுடைய உயிர் காக்கப்படுது, இந்த மக்கா நகருடைய புனிதம் காக்கப்படுது அப்படின்னா நம்ம அதை நோக்கியே போயிடுவோமே அப்படின்றதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே நோக்கமா இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போரை எதிர்த்து சமாதானத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனிதரா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை தவறா சித்தரிக்கிறதுக்காக எந்தெந்த வசனங்களை எடுத்து வைக்கிறாங்களோ அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். மாஷா அல்லாஹ். இப்போ என்னன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி காந்தியடிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ காந்தியடிகளால சொல்லப்பட்ட வார்த்தை தான் இஸ்லாம் வாளால பரப்பப்பட்ட மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறது. அதை விளக்கறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களும் நம்ம சொன்னோம். ஏன்னா இதுக்கு பிறகு காந்தியடிகள் எவ்வளோ நல்ல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய வீரத்தை பத்தியும் அவங்களுடைய எளிமையை பத்தியும் அவங்க வாக்குறுதி காப்பாத்துறதுல அவங்க வச்சிருந்த அந்த மரியாதை, அவங்க கடைபிடித்த கொள்கையில அவங்க வச்சிருந்த மரியாதை, அவங்க மற்றவர்கள் கிட்ட காட்டின அந்த அன்பு, இதை பத்தி எல்லாத்தையுமே காந்தியடிகள் அவர்கள் ரொம்ப புகழ்ந்து சொல்றாங்க. இது என்னன்னா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அந்த காஃபிர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பைத்தியக்காரர்னோ சூனியக்காரர்னோ கவிஞர்னோ இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தாரு அப்படின்லாம் அவரை குறை சொல்லி அவரை கல்லால் அடிச்சு அவரை கிண்டல் செஞ்ச மக்கள் கூட அவரை பொய்யர்னு சொல்லி சொன்னது கிடையாது. அதே மாதிரி அவங்க எப்படி இருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சித்திரவதைப்படுத்துவாங்க, போர் செய்வாங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய சொந்த பொருட்களை பாதுகாப்பா யாருக்கிட்ட கொடுத்து வைப்பாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட தான் கொடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்தது. அவங்களை எதிர்த்த மக்களால கூட அவங்க கிட்ட குறை சொல்லவே முடியல. அவங்க சொன்ன கொள்கைகள்ல தான் குறை கண்டுபிடிச்சி இந்த கொள்கை வேணாம் எங்களுக்கு அப்படின்னு நின்னாங்க. ஏன்னா அந்த கொள்கையுமே அவங்களுக்கு பாதகமா இருந்தது. அதனாலதான் சொன்னாங்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணநலங்கள்ல யாருமே குறை சொல்லவே முடியல. இந்த மாதிரி தன்னை எதிர்த்த மக்களால கூட புகழப்பட்ட ஒரே ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா தான் இருப்பாங்க. நபித்துவத்தை அடையறதுக்கு முன்னாடியும் சரி, நபித்துவத்தை அடைந்த பிறகும் சரி, அவங்க எல்லா மக்களுக்கும் உதவி புரிந்தவர்களாகவும் எந்த மக்களுக்கும் தொல்லை கொடுக்காதவர்களாகவும் எல்லாரையும் சமநிலையில வச்சு பார்க்கிற ஒரு உயர்ந்த மனிதராக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி இஸ்லாம் வாளால பரப்பப்படலை அப்படிங்கிற விஷயத்த காந்தியடிகள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. இந்த மாதிரி வரலாற்றுல இருக்க பல பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் நமக்கு தெரிஞ்ச சுவாமி விவேகானந்தர்ல இருந்து மேற்கத்திய வரலாற்று அறிஞர்கள் வரைக்கும் நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து என்னன்னா இப்போ எதனால இந்த மக்கள் இஸ்லாத்தை இப்படி எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி எதுக்காக இந்த இஸ்லாம் இப்படி வளருது, ஏன்னா இஸ்லாமிய மன்னர்கள் உள்ள நுழைஞ்சுதான் இஸ்லாத்தை பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்தோனேஷியாலாம் முழுமையா நாடே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அங்க எந்த இஸ்லாமிய ஆட்சியோ இல்ல முகலாய மன்னர்களோ போய் ஆட்சி செஞ்சது கிடையாது. இன்னைக்கு அமெரிக்கால அதிகமா வளர்ந்துகிட்டு வர ஒரு மார்க்கம் என்னன்னா அது இஸ்லாம் தான். ஐரோப்பாவில் அதிகமா வளர்ந்துகிட்டு வர ஒரு மார்க்கம் என்னன்னா இஸ்லாம் தான். அதே மாதிரி 1934 இருந்து 1984 வரைக்கும் இஸ்லாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 235% இஸ்லாமிய
வளர்ச்சி இருக்கு. கிறிஸ்டியானிட்டி வந்து 47% தான் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல எந்த போரும் இஸ்லாத்திற்காக நடைபெற்றதே கிடையாது. அதே மாதிரி மலேசியா இஸ்லாமிய நாடா இருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்கா நாடு பார்த்தா கூட அதுக்குள்ள எந்த வார் நடந்து எந்த போர் போய் இஸ்லாமிய மன்னர் போய் வாளால ஆட்சி செஞ்சாங்க கிடையாது. அங்கேயும் அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ எங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு போக்குகள் இருக்குதோ அந்த ஒரு ஊர்கள்லையும் அந்த நாடுகள்லையுமே இஸ்லாம் அதிக அளவுல வளர்ச்சி பெறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு உண்மையான கொள்கை முழுமையா ஒடுக்கப்படணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்யப்படுகிறதோ அந்த கொள்கை கண்டிப்பா தலை தூக்கியே ஆகும். அது கண்டிப்பா பரவியே ஆகும். அதுக்கு இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய சாட்சி. இஸ்லாம் ஏன் ஒடுக்கப்படணும்னு நினைக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாம எப்படி இஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு அசூரமான வளர்ச்சியை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, இது ரெண்டுத்துக்குமே கண்டிப்பா காரணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரே மாதிரியான பதில்களால தான் இஸ்லாத்தை எதிர்க்கிற மனிதர்களால ஒடுக்கப்படணும்னு நினைக்குது. அதே மாதிரி இஸ்லாம் வளர்ச்சியும் அடையுது. இப்ப அது என்னன்னு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அளிக்கிறான். அந்த திருமறையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அல்லாஹ்வே மற்ற மனிதர்கள் கிட்ட வந்து சவால் விடுறான். இந்த மாதிரியான ஒரு வசனங்களை உன்னால கொண்டு வர முடியுமா? உன்னை சுத்தி இருக்கவங்க இந்த உலகமே சேர்ந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வசனங்களை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். இந்த சவால் மற்ற மனிதர்களை சிந்திக்க வைக்குது. என்ன அப்படி என்ன இருக்கு இந்த வசனத்துல, எதுவுமே முரண்பாடு இல்லை, இதுல ஏதாவது கண்டுபிடிங்கன்னு இறைவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு வசனத்தை கொண்டு வான்னு சொல்லி மற்ற மனிதர்கள் கிட்ட வந்து அல்லாஹ் சொல்லும் போது என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வசனங்களும் அதுல உள்ள உண்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதால ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாம அந்த குர்ஆனுடைய மொழி நடை, அதாவது எழுத படிக்கவே தெரியாத முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால இந்த மாதிரியான ஒரு இலக்கிய நயம் வாய்ந்த புத்தகத்தை எழுத முடியவே முடியாது, அதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்த இறை வேதம் மாறாமல் இருக்கிறது. ஏன்னா முந்தைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டுருச்சு. ஆனா இந்த திருக்குர்ஆன் மட்டும்தான் என்னைக்குமே மாறாம இருக்கு. இறைவன் நானே இதை இறக்கினேன், நானே இதை பாதுகாப்பேன்னு சொல்றான். அதே மாதிரி இன்னைக்கும் பாதுகாக்கப்படும் போது அது இஸ்லாத்தை பத்தி கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மிகவும் லேசான விஷயமா அமையுது. ஏன்னா மற்ற வேதங்களை அவங்க படிச்சு தெரியும் போது இப்ப போய் அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த வேதத்துல வந்து இது மாற்றப்பட்டுருச்சு, இது வந்து குறைக்கப்பட்டுருச்சு, இந்த வருஷம் அந்த வெர்ஷன்ல வந்து இந்த வசனங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுருச்சு, இந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்க கேட்க நேரிடுது. ஆனா இஸ்லாத்துல அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எந்த வசனங்களை சொன்னாலும், அது எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த மொழியில இருந்தாலும், அந்த வசனத்தை சொன்னா அவங்க உடனே எடுத்து பார்த்து அதுல இருந்து விளக்கம் பெறக்கூடியதா இந்த குர்ஆன் வந்து எளிமையா மட்டும் இல்லாம என்னைக்குமே மாறாத தன்மை உடையதாகவும் இறைவனால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுவும் இஸ்லாத்தை மற்ற மனிதர்கள் ஏத்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமையுது. அது மட்டும் இல்லாம சொல்லப்பட்டிருக்க அந்த அறிவியல் சான்றுகள் மேலும் முன்னறிவிப்புகள், இதுவும் வந்து இஸ்லாத்தை மற்ற மனிதர்கள் ஆராயறதுக்கும் அதனால ஈர்க்கப்படுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா அந்த முன்னறிவிப்புகள்லயும் அறிவியல் உண்மைகள்லயும் எந்த விதமான தவறுகளுமே இல்லைன்னு பல விஞ்ஞானிகளால நிரூபிக்கப்பட்டு அந்த விஞ்ஞானிகளே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட வரலாறும் நிறைய இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மற்ற மனிதர்கள் குர்ஆனை கொண்டு இஸ்லாத்தை நோக்கி வந்ததற்கான காரணங்களையும் இந்த குர்ஆன் சொல்ற இந்த அறிவியல் உண்மைகள் முன்னறிவிப்புகள், குர்ஆன்ல முரண்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி இறைவன் விடுற சவால்கள், இது எல்லாம் பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்புக்கு கீழே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா இஸ்லாம் எல்லா விஷயத்திலயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்திலுமே தலையிடும். மற்ற மார்க்கங்கள் எல்லாமே ஒரு கடவுள் கொள்கையை சொல்றதோட நின்றுக்கும். அது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையிற ஒரு விஷயமா இருக்காது. அப்படியே அது நுழைஞ்சாலும் மனிதர்களுக்கு தேவையான அந்த முடிவையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த மார்க்கம் அமையாது. ஆனா இஸ்லாம் ஒண்ணு மட்டும்தான் நீ கடவுளை இப்படி வணங்கணும் அப்படி வணங்கணும் அப்படிங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம எப்படி வாழணும் அப்படிங்கிற நெறிமுறையும் சொல்லக்கூடியதா இருக்கு.
நம்ம காலையில எழுந்துக்கிறதுல இருந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நம்ம மனைவி கூட வாழணும், எப்படி உறவினர்களை பார்க்கணும், இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே இஸ்லாம் ஒரு வரைமுறையை வச்சிருக்கு. எல்லாத்துலயுமே இஸ்லாம் தலையிடும். இஸ்லாம் தலையிடாத விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு கட்டுப்பாடு பிடிச்சு எப்படி இஸ்லாத்தை நிறைய மனிதர்கள் ஏத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க. அந்த காலத்துல அந்த காஃபிர்கள் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அதாவது அவங்களுக்கு போர்ல ஆகட்டும், பொண்ணுலே ஆகட்டும், போதையிலே ஆகட்டும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதாவது கோத்திர திமிர்ல அவங்க வாழ்ந்தவங்க. அவங்கள எந்த விஷயமும் கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் மட்டும்தான் நம்மளுடைய எல்லா விஷயத்திலையுமே இறைவனுடைய நினைவு நம்மை ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு சட்டத்தையுமே இஸ்லாம் ஏத்துக்காது. அது ஓரினை சேர்க்கையா இருக்கலாம், துறவரம் போறதா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் முழுக்க முழுக்க ஒரு எதிரான ஒரு மார்க்கமா இருக்குது. இதை விரும்புற மனிதர்கள், அதாவது இந்த மாதிரியான என்னுடைய காரியங்கள் எல்லாத்துலயுமே இஸ்லாம் தலையிட்டு என்னுடைய செயல்கள் எல்லாத்தையுமே இறைவனால அங்கீகரிக்கப்பட்ட செயல்களாகவும் மனிதர்களுக்கு அழகாக்கி காட்டுவதற்காகவும் இந்த மார்க்கம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இல்ல எங்களால இதுக்குள்ளலாம் இப்படிலாம் வரம்புக்குள்ள வாழ முடியாது அப்படிங்கிற மக்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இஸ்லாம் நியாயமா போகணும் அப்படிங்கறத ஒரு கொள்கையாவே சொல்லுது. அது உங்க உறவினர்களா இருந்தாலும் சரி, விரோதிகளா இருந்தாலும் சரி, உங்க பெற்றோர்களா இருந்தாலும் சரி, நீங்க நியாயம் செலுத்துறதுல எந்த விதத்திலையும் நீங்க நீதி தவறிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அது ஏழையா இருந்தாலும் செல்வந்தர்களா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே நீதி அப்படின்னு இஸ்லாம் சொல்றது இந்த மனிதர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா தப்பு செய்யப்பட்டா அந்த மனிதர்கள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டங்களும் இந்த மனிதர்களால எதிர்க்கப்படுது. அந்த காலத்துல வாழ்ந்த காஃபிர்கள்ல இருந்து இந்த காலத்துல வாழ்ற மனிதர்கள் வரைக்கும் அது ஒரு எதிரான சூழ்நிலையை கொடுக்குது. இதுவும் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கும் இஸ்லாத்தை ஆதரிக்கிறதுக்குமே காரணமா அமையுது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயம் செலுத்துவதுல மன இச்சையை நம்ம பின்பற்ற கூடாது அப்படிங்கிறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியா இருந்ததுனால அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வேணா நியாயம் செலுத்துறது, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி அப்படின்னு வாழ்ந்த காலம்தான் அந்த காலம். இந்த காலமும் அதே மாதிரியான காலம்தான். அப்போ இந்த இஸ்லாமிய ஆட்சியோ இஸ்லாமிய சட்டமோ கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கும் இந்த கோட்பாடு பிடிக்காம இஸ்லாத்தை அவங்க வெறுக்கிறதுக்கும் காரணமா அமையுது. இது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு அதிக தேவையா இருந்த போதை, விபச்சாரம், இந்த வட்டி, இதெல்லாம் இஸ்லாம் முழுக்க முழுக்க தடை செய்து. இதெல்லாம் மனிதர்களுக்கு தேவையா இருந்ததே தவிர இது எல்லாமே மனித குலத்துக்கு விரோதமான செயல் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ரொம்ப எதிர்த்தவங்களா இருந்தாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த காஃபிர்கள், அதாவது யூத மக்கள் அதிகமா இந்த வட்டி வாங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அதிகமா இந்த போதையும் விபச்சாரமும் சூதாட்டமும் தலை தெரித்து ஆடியது. அந்த காலத்து மக்களுக்கு நபிகள் நாயகம் சொன்ன இந்த மாதிரியான கோட்பாடுகள் ரொம்ப ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வணங்கியிருப்பாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க நம்மளை விடவே ரொம்ப தீவிரமா அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கோட்பாடுகள் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், இந்த மாதிரி வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி தடை போடுறதும் தன்னுடைய சந்தோஷத்துக்கு குறுக்க இருக்கிறதும் ரொம்ப ஒரு பிடிக்காத செயலா அந்த காலத்து மனிதர்களுக்கு இருந்தது. இந்த காலத்திலயும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப எந்த மக்கள் எல்லாமே இதெல்லாம் தவறு, இதெல்லாம் நம்ம கைவிட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த மக்கள் கிட்ட இருந்து அதிக வரவேற்பை பெற்ற மார்க்கமா இஸ்லாம் இருந்தது. எந்த மக்கள் எல்லாம் இதை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர்களாகவும் இதனால சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருந்தாங்களோ அந்த மனிதர்களுக்கெல்லாம் இஸ்லாம் ஒரு எதிரான மார்க்கமாகவும் இருக்குது. அடுத்து ஜகாத் அப்படிங்கிற ஒரு சட்டம், அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை இஸ்லாம் கடமையாக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்
அந்த காலத்துல வாழ்ந்த காஃபிர்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருந்துச்சு. ஏன்னா இந்த முகம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றினா நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட இருந்து பணம் பறி போயிடும். அவர் நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்கி தேவையுடைய மனிதர்களுக்கு இவர் கொடுக்குறாரு. இவருடைய சட்டத்துக்கு கீழே, இவர் சொல்ற இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே நம்ம போனோம்னா நம்ம ஓட்டாண்டி ஆயிடுவோம், நமக்கு எந்த பணமும் இருக்காது அப்படின்னு அந்த மனிதர்கள் நினைச்சாங்க. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு வருஷம் வருஷம் நம்ம ஏன் ஜக்காத் கொடுக்கணும்? நம்ம பணத்துல இருந்தோம், நிலத்துல இருந்தோம், நம்மளுடைய வீட்டுல இருந்தோம், வாசல்ல இருந்தோம், எதற்கு தேவையுள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும்? இது நமக்கு தேவையில்லையே, அவங்க ஏழையா இருந்துட்டு போறாங்க, நம்ம பணக்காரங்களா இருந்துட்டு போறோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த காலத்துல வாழ்ந்த காஃபிர்களை இந்த இஸ்லாத்தை எதிர்க்க தூண்டியது. அதே மாதிரிதான் இஸ்லாம் வளர்றதுக்கும் இந்த ஜக்காத்துங்கிற இந்த ஒரு வரி, இந்த ஏழைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமையான தானம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா இந்த ஜக்காத்தினால நன்மை அடைந்த எத்தனையோ மக்கள் இந்த இஸ்லாத்தை கூட்டம் கூட்டமா ஏத்துக்கிட்டாங்க. பணக்காரங்க கிட்ட இருந்து கடமையா காசை வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சட்டம் கிடையவே கிடையாது. இஸ்லாத்துல மட்டும்தான் அந்த சட்டம் இருக்கு. அந்த சட்டம் தான் மற்ற மனிதர்களை இஸ்லாத்துக்கு ஈர்த்தது. அதுக்காக வேண்டிய இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு, இது நீண்டுகிட்டே போகும். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் எதிர்க்கப்படுறதுக்கும் இஸ்லாம் ஆதரிக்கப்பட்டு வளர்ச்சி அடைகிறதுக்கும் பொதுவான காரணிகளை பற்றி பார்த்தோம். இன்னும் முக்கியமான காரணிகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி அடுத்த வாரம் இதோடைய தொடர்ச்சியில் பார்க்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். சூரா நிசா 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவதாக இங்கு எந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஹிதாயா குழுமத்தில் இல்லாத சகோதர சகோதரிகள் தங்களது பதில்களை எங்களுக்கு அனுப்ப விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இன்ஷா அல்லாஹ்.